ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்க கூட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஜெயிக்கணுமா இல்ல தோக்கணுமா, நீங்க சந்தோஷமா இருக்கணுமா இல்ல கவலைப்படணுமா, இப்படி உங்களோட ஒவ்வொரு நொடியையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதும் அவர்தான். பல நேரங்கள்ல உங்களோட வெற்றியை தடுக்கிறதும் அவர்தான். இன்னைக்கு மைண்ட் செட் மண்டேக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஹரிமணிகண்டன். அந்த குரல் யாருதுன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். அந்த குரல் வெளியில இருந்தெல்லாம் கேட்கல, உள்ளுக்குள்ள தினமும் ஒழிச்சிட்டு இருக்கிற உங்களோட குரல் தான் அது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வந்து போகுது. அதுல பெரும்பாலும் நெகட்டிவ் தாட்ஸ் தான். என்னால ஜெயிக்க முடியாது, அவங்கள மாதிரி என்னால ஆக முடியாது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இப்படி நமக்குள்ளே இருந்து ஒரு சாத்தானோட குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த குரலுக்கும் உலகத்துல ஒரு சில பேர் மட்டுமே ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்களே, அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இதை ஒரு சயின்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா, உங்க மூளைக்கும் உடம்புக்கும் நீங்க உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்லாம் தெரியாது. நீங்க எதை அடிக்கடி சொல்றீங்களோ அதை அது நம்ப ஆரம்பிச்சிடும். அதையே உங்க கட்டளையா எடுத்துக்கிட்டு உங்களுக்காக அதை செய்யவும் ஆரம்பிச்சிடும். மேல சொன்ன மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை சொல்றதுக்கு பதிலா காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்க போது, நான் சாதிக்கணும்னு நினைச்ச விஷயங்களை செய்ய போறேன், என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறேன், இப்படி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இந்த விஷயங்களுக்கு அந்த பிரபஞ்சம் என் கூட துணை நிற்கும்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்க்க போயிடுங்க. அந்த நாள் முழுக்க எந்த சவால்கள் வந்தாலும் என்னால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஒரு சில நாட்கள்லயே இது பழக்கமா மாறிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து வர்ற கட்டளைகளை நிறைவேற்ற தான் உங்க உடம்பும் மூளையும் ரெடியா இருக்கே.